நாளைய தினம் திருச்சியில் ஆலம்பட்டி புதூரில் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடைபெற இருக்கின்ற வலையர் சமுதாய மக்கள் மற்றும் முத்திரையர் சமுதாய மக்கள் பங்கு பெறுகின்ற மாநாட்டில் நாங்கள் பெரிதும் தெய்வமாக மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஐயா ராஜராஜ ஸ்ரீ கள்ளச்சோழன் ராஜராஜ சோழத்தேவர் அவர்களுடைய பதாகையை தஞ்சை பெரிய கோயிலை கட்டி எழுப்பிய ராஜராஜ சோழன் முத்திரையர் என்ற பெயரில் ஒரு பதாகை வைத்து இன்றைக்கி தமிழகம் முழுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் அமைதியாக வாழக்கூடிய கள்ளர் சமுதாயம் மற்றும் வலையர் சமுதாய மக்களிடையே ஒரு பெரும் பதற்றத்தையும் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு நிலையில் இந்த பதாகை அமைந்துள்ளது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இணையதளங்களில் பெரிதும் பேசக்கூடிய அளவில் இன்றைக்கி இணையதளங்களை பார்த்திங்கன்னா ரெண்டு சமுதாயம் மாறி மாறி பேசிக்கிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுற அளவில் இன்றைக்கி இணையதளங்களில் நடந்துகிட்ருக்கு. ஒரு மோதல் வெடிக்கிற சூழலில் இருக்குது. இதை இந்த பதாகையை நீக்க சொல்லி மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் மத்திய மண்டலம் திருச்சி அவர்களிடமும் மரியாதைக்குரிய திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலும் மற்றும் இந்த மாநாடு நடக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட இனாங்குளத்தூர் காவல் நிலையத்திலையும் புகார் மனு எங்கள் சங்கத்தோட கட்சியோட பொறுப்பாளர் புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் வைக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய இந்த பதாகையை உடனே நீக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்சியில் சுற்றி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தஞ்சாவூர் இதில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் கள்ள சமுதாய மக்கள் பெருமளவில் பெரிய ஸ்ட்ரென்த்தோடு எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இன்றைக்கி இந்த மாநாட்டுக்கு எல்லா பகுதியிலேருந்து அவங்க சமுதாயம் சார்ந்த மக்கள் இதில் இந்த மாநாட்டில் பங்கேற்க போகிறாங்க. இது நாளைக்கு ஒரு இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு இடையே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய அளவில் இது வேணும்னே திட்டமிட்ட இது வரைக்கும் அவங்க இந்த முத்திரையர் சமுதாயம் சார்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த நிகழ்வும் அவங்க பண்ணதே கிடையாது. இது புதுசாக பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் வேணும்னே இந்த பேனரை வச்சு அதில் ஒரு செல்வகுமார் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அது ஃபோட்டோ எடுத்து அது வேணும்னே இணையதளங்கள் வாயிலால் பரவிட்டு இப்போ ரெண்டு சமுதாயத்துக்கும் ஒரு மோதல் ஏற்படக்கூடிய நிலையில் அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதை உடனே இந்த பதாகையை அகற்றணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மோதல் ஏற்பட்டு கலவரத்தை தூண்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பதாகை அகற்றி கண்டிப்பாக இரண்டு சமுதாய மக்களிடையே ஒரு பதற்றமான சூழ்நிலையை தணிக்கணும்னு சொல்லி இந்த பத்திரிகையில் சந்திப்பை நாங்கள் உங்கள் முன்னாடி சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவதுண்ணா இப்போ அன்றைக்கி இது வரைக்கும் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா வருஷம் சதய விழாவுக்கு பால் குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணி ஒரு தெய்வத்தை நிகராக அவரை மதித்து நாங்கள் கள்ள சமுதாய சார்பாக நாங்கள் வழிபடுறோம். நாங்கள் அதே பார்த்திங்கன்னா ஸ்ரீ கள்ளச்சோழன் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது. அதோட அந்த ஆதாரத்தில் உங்கள்கிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இது வேணும்னே திட்டமிட்டு இப்போ நாங்கள் திருச்சியாக கல்லர் எழுச்சி மாநாடு நடத்தினோம். இந்த மாநாட்டில் இப்போ பெரும்பிடுகு முத்திரையர் மன்னர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெரும்பிடுகு முத்திரையர் கல்லர் அப்படின்னு சொல்லி நாங்கள் மாநாட்டில் ஒரு பதாகை வச்சுருந்தாலோ இல்லை ஒரு பெரிய பேனர் நாங்கள் வச்சோம்னா இது இரண்டு சமுதாயத்துக்குள்ள மோதல் ஏற்படுமா ஏற்படாதா? இது எந்த வகையில் இவங்க எதுக்காக இது திட்டமிட்டு இந்த வேலை செஞ்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ராஜராஜ சோழன் கல்லர் தான் கண்டிப்பான. ஆமாம், ராஜராஜ சோழன் கல்லர் தான். அதில் நூற்றுக்கணக்கான ஆதாரம் கல்வெட்டு அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது சம்மந்தமாக ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஆயத்த பணியில் அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க முத்திரையர்னு வச்சுருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் முத்திரையர் சொல்லிட்டு பதாகை வச்சுருக்கிறாங்க. இது இது எப்படி எந்த மாதிரி நிலையில் அடுத்து போகும் இந்த சூழ்நிலை? காவல்துறை சார்பாக ஐஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது உடனே நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஐஜி சொல்லியிருக்கிறாங்க. அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துலேயும் பேசியிருக்கிறோம். நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கு. டிஎஸ்பிட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், பேசியிருக்கிறோம். இது உடனே அகற்றி கொடுக்கணும் எங்களுக்கு. இதனால் ஏதாவது கலவரமாக பிரச்சனை ஏற்பட்டால் இது கள்ள முன்னேற்ற சங்கம் பொறுப்பே இருக்காது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம் அவங்கள்ட்ட. மாநாட்டு திடல்லே வச்சுருக்கிறாங்க. ஆமாம், இருக்கு. புகார் மனு கொடுத்துருக்குறோம். இது சம்மந்தமாக உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இது அகற்றி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அகற்றிடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை சார்பாக இதை அகற்றிடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அகற்றலாம். நான் கண்டிப்பாக இது பெரிய லெவலில் நாங்கள் நாளைக்கு காலையில் எங்கள் மக்களை ஒன்று திரட்டி பெரிய லெவலில் போராட்டம் பண்ண போகிறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு நம்ம எஸ்பி அலுவலகத்தை எங்கள் மக்கள் பெரும் அளவில் ஒன்று திரட்டி எஸ்பி அலுவலகத்தை முட்டு போராட்டம் பண்ணுறாங்க முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் காலையில்.